ஸ்ரீகாகுளம் கிராமத்தில் 1920 பிரிட்டிஷ் பீப்புள் ட்ரைபல் பீப்புளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். வேணும்னா அவனுக்காக மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார் நான். அந்த அட்டாக்ல பல பேர் அங்கேயே சாவ, அந்த இடத்துல இருந்து ஒரு சில சின்ன பசங்க மட்டும் தப்பிச்சு போவ, அந்த கிராமம் அங்கேயே அழிஞ்சு போகுது. அப்படியே அந்த இடத்துல இருந்து கிங்டம் சாம்ராஜ்யம் சொல்லி டைட்டில் கார்டு போடுறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம தமிழ் படத்துல வர 1001 கிளைமேக்ஸை பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காரு போல டைரக்டர் கௌதம். இந்த கிங்டம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருந்து தப்பிச்சு போன சில மக்கள் ஸ்ரீலங்கா ஜாஃப்னா பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல போய் தஞ்சம் அடைறாங்க. நம்மளை காப்பாத்த ஒரு தலைவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லி அப்படியே அங்க இருந்து ஒரு 70 வருஷம் தாண்டி கரண்ட் பீரியட்ல காட்டுறாங்க. இங்க போலீஸா இருக்கிற விஜய் தேவர்கொண்டான் சின்ன வயசுல காணாம போன அவரோட அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு இருக்காரு. அவரோட அண்ணனை தேடுற ப்ராசஸ்ல தான் அவரோட அண்ணன் ஸ்ரீலங்கா போறாரு. ஸ்ரீலங்காக்கு போய் என்ன ஆச்சு, அவரோட அண்ணன் இவருக்கு கிடைச்சாரா இல்லையா, அண்ட் 70 வருஷமா காத்துட்டு இருக்க மக்களுக்கு தலைவன் கிடைச்சானா இல்லையா, அண்ட் இதெல்லாம் சுத்தி என்ன நடக்குதுன்றதுதான் இந்த படத்தோட கதையே.